நான் சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் மந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. இப்போ சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது என்னோட உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு கருவி. சரிங்களா? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்ற என்னோட உணர்வை நான் மற்றவங்ககிட்ட தெரிவிக்கிறதுக்கான கருவி தான் மொழி, எழுத்து அப்படின்றது, எல்லாம் வார்த்தைகள் அப்படின்றது. சரிங்களா பகவானே? ஸோ அப்போ ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் மட்டும்தான் எப்பா. ஆனால் மந்திரங்கள் அப்படின்றது என்னன்னா, நம்மளோட முன்னோர்கள் சில எழுத்துக்களை ஆய்வு பண்ணி அந்த எழுத்துக்களை குறிப்பிட்ட கலவையாக கலந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி அது என்ன பண்ணும், ஒரு சக்தி மிகுந்த வார்த்தையாக இருக்கும். சக்தி அப்படின்னா என்னன்னா, உங்களுக்குள்ள சில மாற்றங்களை பண்ணும். என்ன பகவானே, வார்த்தைலாம் நமக்குள்ள உடம்புக்குள்ள மாற்றத்தை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதை சவுண்டு தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ முறையாகவே கொண்டு வந்துட்டாங்க எப்போ. அதாவது பிறப்பிலே சிலருக்கு நிறைய குறைபாடுகள் இருக்கும்ல, அப்படிப்பட்ட குழந்தைகளை கூட இந்த சவுண்டு தெரப்பி மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஓசையை அவங்கள கேட்க வைக்கிறது மூலமாக மட்டுமே உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயம் தான் சவுண்டு தெரப்பி. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வார்த்தைகளை ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்களை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்தோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சக்தி வந்துடும். சரிங்களா எப்பா? அதாவது அதுக்குன்னு ஒரு அதிர்வெண் இருக்கும், அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த அதிர்வெண்ணில் அந்த சக்தி மிகுந்த வார்த்தையை சரியாக உச்சரித்தோன்னா உங்கள் உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்கும் பகவானே.